Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Ramanujadaya Patram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanathāryam Vande Vedanta Desikam Lakshmi Nata Samarambham Natayamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yo Nityamachyudapadham Bhujayugma Rugma Vyamohatasthatitarani Trinaya Mene Asmad Gurur Bhagavadosya Dhayaika Sindho Ramanujasya Charanau Sharanam Prabhadye Bhutam Sharascha Mahadahvaya Bhattanatha Shri Bhakti Sara Kulashekara Yogi Vahan Bhaktangri Renu Parakala Yatindra Mishran Srimat Parangusa Munim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Shamanaha Tam Namami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuram Mardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே
பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே. ஜெய் போலோ ஸ்ரீரங்கநாத சுவாமிக்கு. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேன். ஸ்ரீஹப்பதியான பகவான் ரங்கராஜன் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் அழகாக கேட்டுருக்கார். பகவான் ரங்கநாதனிடத்திலே மனசு போகும் பொழுது தானாகவே நம்முடைய விஷயங்கள் எல்லாம் பலன் பெறுது. ரங்கநாதன் அத்தியாச்சரியமானவன். பகவான் ராமச்சந்திரமூர்த்தி வரைக்கும் வரம் கொடுத்த ஒருவர் பகவான் ரங்கநாதன். அதனால தான் ராமனே தொழுதனால தான் பெரிய பெருமாள் அப்படின்னு ஒரு திருநாமம். அத்தனை வசத்தி அந்த ரங்கநாதன். அந்த ரங்கநாதனை குறித்து சொல்லக்கூடிய பாசுரங்கள் மொத்தம் 247. பிரபந்தங்கள்லேயே ரங்கநாதனுக்கு தான் ஜாஸ்தி, அதனாலேயே பெரிய பெருமாள். 247 பாசுரம். அதில் ரங்கனை மட்டுமே குறிக்கக்கூடியது அப்படின்னா திருமாலை. திருமாலையும் திருப்பள்ளி எழுச்சியும் ரங்கன் 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 ரங்கன். ரங்கனை தவிர வேறு எதுவும் கிடையாது. அழகனாச்சே ரங்கன். அந்த ரங்கனை பற்றி பேசக்கூடிய விஷயங்களில் யாருக்கு ஈடுபாடு இருக்கோ, யாருக்கு ருச்சி இருக்கோ, அவர்களை தேடிண்டு ரங்கன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துடும். அவளை தேடிண்டு ரங்கன் வந்துடுவான். இதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை போடுறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த 2-3 நாள் திருமாலை கேட்டிருக்கள், கேட்கணும்னு ஆசை. சில பேர்கிட்ட புஸ்தகம் இல்லை, சில பேரிடத்துல அந்த எழுதிக்கிறதுக்கான இது இல்லை. ஆனால் ரங்கனுடைய கிருப்பை இன்றைக்கி வந்திருக்கவா அத்தனை பேருக்கும் திருமாலை அந்த பிரபந்தம் 45 பாசுரம் மட்டும் ஜெராக்ஸ், அர்த்தம் இல்லை, வெறுமை அர்த்தம் காதில் கேட்கணும். பாசுரம் படிக்கிறதுக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்குமா பகவத் கிருப்பையினாலே, பகவத் சங்கல்பத்தினாலே, ரங்கனுடைய ஆக்ஞையினாலே, ராமானுஜருடைய திவ்ய கடாட்சத்தினாலே எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். எல்லாருக்கும்னா குடும்பத்தில் ஒருத்தர் வாங்கிக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி கிரகத்தில் யார்கிட்ட புக்கு இருக்கோ அவர்கள் வாங்கிக்க வேண்டாம். ஜெராக்ஸ் எடுத்து புக்கை கொண்டு வாங்கோ, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எல்லாரும் வாங்கி அனுபவிக்கணும். எல்லாருக்கும் இந்த பகவத் விஷயம் தெரியணுன்றதுக்காக இது கொடுக்குறோம். 45 பாசுரம். எதுக்கு அப்படின்னா இந்த 8 நாளைக்குள்ளே நீங்கள் மனப்பாடம் பண்ணி எனக்கு திருமாலை தெரியும் அப்படின்னு சொல்லணும். எனக்கு திருமாலை தெரியும், திருமாலை தெரியும் அப்படின்னு எங்கேயா திவ்ய தேசங்களில் போகும்பொழுது யாராவது இந்த திருமாலை பிரபந்தத்தை பாடினா உடனே கூட சொல்லும்படியான ஒரு ஞாபகம் இருந்துடுத்தனா பெரிய பாக்கியம். ஏன்னா திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே அப்படின்னு வச்சனம் இருக்கு. அதனால இந்த திருமாலை என்னும் பிரபந்தத்தினுடைய இந்த ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறோம். இருக்கிறவா வாங்கிக்க வேண்டாம், இல்லாதவா வாங்கிக்கோங்கோ. எழுதிக்கிறவா எழுதிக்கலாம், தப்பில்லை. இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்குறோம். இல்லாதவர்களுக்கு நாளைக்கோ நாளைக்கோ திரும்ப கொடுப்போம். அதனால் இந்த திருமாலை அந்த 2 நாள் திருமாலை வந்ததுக்கு, இல்லாட்டி இன்றைக்கி தான் முதல்ல திருமாலையை கேட்கணும்னு வந்தவாளுக்கு இந்த திருமாலையுடைய பலம், ரங்கநாதனுடைய கிருபை புரியும். இதுதான் ரங்கநாதனுடைய கிருபை. நம்ம கொஞ்சம் ஆசை வச்சுட்டோம் அப்படின்னா போதும், சுவாமி தானாகவே நம்மிடத்தில் வருவார் அப்படின்றதுக்கு இது ஒரு பிரத்யக்ஷம். நம்ம கொஞ்சம் ஆசைப்பட்டா போதும். நீங்கள் உங்கள் வீடு தேடி நாங்கள் இதை யாரும் அனுப்பலை. இங்கே திருமாலை கேட்கணும்னு வந்த ஒரு காரணத்தினாலே திருமாலை உங்கள் கைக்கு வரதுன்னா அப்போ திருமாலையுடைய மகிமையை பார்த்துக்கோங்க. திருமாலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாள் பார்த்தாளா, அந்த ஆசைக்கான ஒரு மரியாதை, அந்த ஆசைக்கான ஒரு பரிசு, இப்படி எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அத்தனை சிரேஷ்டம் இந்த திருமாலை. எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லார் கையிலையும் இருக்கும். முதல்ல தனியன் திருவரங்க பெருமாளரையர் சொன்னது, மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கள்ளினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. திருவரங்க பெருமாளரையர் சொல்கிறார். எப்படி வாசிக்கணும் நான் வாசி காட்டுவிட்டேன். இது அப்படியே நினச்சிட்டு இருந்தாலே போதும்.
அவ்வளவு சிரேஷ்டம் இந்த திருமாலை. நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்கும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திருமாலை நமக்கு வேண்டியதான லௌகீக விஷயங்கள் என்னெல்லாம் பிரார்த்தனை இருக்கோ அதெல்லாம் நடத்தி கொடுக்கும். அது மட்டும் பிரயோஜனம் இல்லை, பக்தி ஞான வைராக்கியம் அதை கொடுக்கும். நம்மளுடைய ஸ்வரூபம் என்னன்னு புரிய வைக்கும். நம்ம ஆத்மான்னு அதை உணரணும் இல்லையா? நம்ம சரீரம் நமக்கு நன்னா தெரியும். ஆண் சரீரம், பெண் சரீரம், நம்முடைய ஜாதி என்ன, குலம் என்ன, நம்ம வயசு என்ன, நம்முடைய ஆசைகள் என்ன, நம்முடைய தோல்விகள் என்ன, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நாம் யார் அப்படின்னு தெரிய மாட்டேன். இந்த திருமாலை வாசிச்சுட்டு வந்தோம்னா, திருமாலையை நன்னா உள்ளபடி புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரியும். ஸ்வரூபம்னா நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ மாலைனா என்ன அப்படின்னு தெரியும், பழம்னா என்னன்னு தெரியும், கடல்னா என்னன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட முக்கியம் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ரமண மகரிஷி அந்த ஆத்ம விசாரம் பண்ணார் இல்லையா? அதுக்கு பேர் ஆத்ம விசாரம் அப்படின்னு பேர். இந்த ஆத்மானா என்ன, அந்த ஆத்மாவாகிய நான் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது பேர் தான் ஆத்ம விசாரம் அப்படின்னு பேர். வேதாந்த விசாரம் அப்படின்னா வேதாந்தத்தை பற்றிய ஆராய்ச்சி. பக்தி விசாரம் அப்படின்னா பக்தியை பற்றிய ஆராய்ச்சி. இந்த திருமாலை வாசிச்சுட்டே வந்தோம், நன்னா புரிஞ்சு கொடுத்தோம்னா நம்ம யார் அப்படின்றது புரிஞ்சு போயிடும். நம்ம யாருன்னு புரிஞ்சு போயிடும். பரமாத்மாவுடைய காருண்யம் எத்தனை ஆழமுடையது, அவர் எப்படியெல்லாம் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுறாருன்னு தெரியும். நம்ம எப்படி பகவத் காருண்யத்தை விட்டு விலகி ஓடின்னு இருக்கோம், தேவையில்லாத விஷயங்களில் நம்மளை எவ்வளவு தூரம் ஈடுபடுத்திண்டு நம்மளை நாமே கஷ்டப்படுத்திக்கிறோம் அப்படின்னு புரியும். வெள்ளேந்து கஷ்டம் வரலை, நாம தான் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம் அப்படின்னு நன்னா புரிஞ்சிடும். அது இல்லாதபடி பிரத்யக்ஷமாக ரங்கனை காட்டி கொடுத்துடும். இவன் தான் ரங்கன் அப்படின்றத எப்படி சுவாமி ராமானுஜர் பிள்ளை உறங்காவில்லிதாசருக்கு காட்டி கொடுத்தாரோ அதுபோலே அவ்வளவு அழகா ரங்கனை பிரத்யக்ஷமாக கொண்டு வந்து தரக்கூடிய பலம் இந்த திருமாலைக்கு உண்டு. எவ்வளோ நாளில் கிடைப்பார்னா உங்கள் ஸ்ரத்தையை பொறுத்து நாள் மாறுபடும். உங்கள் ஸ்ரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழம் வைத்து களிதன்னை கடக்கப்பாய்ந்து நாவலிட்டு உழிதறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. ஹே ரங்கா, உன்னுடைய நாம ஜபம்ன்ற ஒரு பெரிய பலம் என்கிட்ட இருக்குப்பா. உன்னுடைய ரங்கநாமம் இருக்கே, அதை நிச்சயமாக எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணும்பா. அந்த ரங்கநாமம்தான் அவ்வளவு அழகா என்ன உன்னிடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்குப்பா. உன்னை என்கிட்ட இல்லை, என்ன உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அதான் ரங்கன். ரங்கன் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மளை அப்படியே வசீகரிச்சுண்டு போகிறாராம். வீண் போகவே போகாது. மணக்கால் நம்பிகள் ரொம்ப விசேஷமான ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்து ஆச்சாரியன். அவருடைய ஆச்சாரியன் உய்ய கொண்டார். சொன்னார், நாதமுனிகளுடைய பேரன் யாமுனாச்சாரியன்னு பேருப்பா. அவர் இப்போ ஆள வந்தார்ன்ற பேரோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் இப்படி லௌகீக வாழ்க்கையில் உழண்டுருக்கார். அவருக்கு யதார்த்தத்தை புரிய வைக்கணும், பகவான்ற சொத்தை காட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரமபதிச்சுட்டார். அப்போ இந்த மணக்கால் நம்பிகள் பார்த்தார், எப்படியாவது இந்த ரங்கநாதனிடத்திலே இந்த ஆளவந்தாரை ஒப்படைக்கணும். பகவானிடத்தில் ஒப்படைச்சுட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? பகவானிடத்துல தான் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும். வீடு, வாசல், மனைவி, குழந்தைகள், எதிர்காலம், நம்முடைய ஆத்மா எல்லாத்தையும் பகவானே இது உன்னுடையதுன்னு ஒப்படைக்கிறவாளுக்கு. அதனாலே இப்போ மனைவினாலேயோ குழந்தைகள்னாலேயோ பந்துக்கள்னாலேயோ வீடு வாசல் தனத்தினாலேயோ வரக்கூடிய துன்பங்கள் பாதிக்காது. ஏன்னா அது பகவானுக்குரியதுன்னு கொடுத்துட்டோம் இல்லையா? அப்போ அதில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் எல்லாம் சுவாமி நிவர்த்தி பண்ணி அதனால் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை மட்டும் நமக்கு தருவார். சமயத்தில் சின்ன குழந்தைகள் அந்த பட்சிகள்லாம் பார்க்கலாம், பெரிய பெரிய ஆகாரம் எல்லாம் அது கிடைக்கும். அது எல்லாத்தையும் வாயில் வச்சு நன்னா மைய அரைச்சி இந்த குஞ்சு பறவைக்கு கொண்டு போய் ஊட்டும். அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி சுவாமியும் இந்த உலக வாழ்க்கையில் நிறைய குற்றங்கள் குறைகள் இருக்குது. நம்ம அனுபவிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. இப்போ கரண்ட் இல்லைன்னா இருக்க முடியலையே, ஃபேன் இல்லைன்னா இருக்க முடியலையே. இது நிறைய குற்றங்குறைகள் இருக்குது இல்லையா? சப்போஸ் கரண்ட்டு போய் எடுத்து ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கிட்ட விசிறியை கொடுத்து நீ விசிறிக்கோன்னு சொல்ல மாட்டோம்.
அம்மா தன் மடியில் உட்காந்துண்டு அதுக்கு விசிறி விட்டுட்டு இருப்பா. தனக்கு வேர்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதுக்கு விசிறுவா இல்லையா? அந்த மாதிரி இந்த சம்சார சாகரத்திலே நம்ம அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களில் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் எல்லாம் சுவாமி தான் எடுத்துண்டு அதனுடைய சாரத்தை நமக்கு கொடுப்பார். அதனால் மணக்கால் நம்பிகள் பார்த்தார், ரங்கநாதனிடத்திலே இந்த ஆளவந்தார ஒப்புவிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். ஆனால் ஆளவந்தாரன் நெருங்க முடியல. ஏன்னா ராஜாவாக இருக்கிறதுனால நெருங்க முடியலை. அவள் பார்த்தா, ரங்கா எனக்கு ஒன்றும் வழி தெரியாது, உனக்கு இந்த குழந்தை வேணும், இந்த ஆளவந்தார் வேணும்னா இந்த ஆளவந்தாரை நெருங்கக்கூடிய ஒரு உபாயத்தை நீ எனக்கு காட்டு. எப்பொழுதுமே சுவாமி கிட்ட உன்னை அடையறதுக்கான வழி எனக்கு காட்டுப்பா, உன்னை அடையறதுக்கான நாமஜபத்தை என்னை பண்ண வைப்பா, உன்னை அடையறதுக்கான ஒரு வைராக்கியம் ஒரு பக்குவத்தை நீ கொடுப்பா அப்படி சொல்லணும். அதை விட்டு எனக்கு இன்னும் பக்குவமே வரலை, எனக்கு இன்னும் நாமஜபமே வரலை, எனக்கு இன்னும் பக்தியே வரலை அப்படின்னு சொல்லப்படாது. பகவான் எனக்கு அந்த பக்குவத்தை கொடுக்கணும், எனக்கு அந்த நாமஜபத்தை பகவான் தரணும், ஹே பிரபு நிறைய நாமஜபம் பண்ணவை அப்படின்னு பிரார்த்திச்சுக்கணும். ஏன்னா நம்முடைய பிரார்த்தனைகள் சரியான விதத்தில் இருந்தால் பலன் உடனேயே கிடைக்கும். பிரார்த்தனை ரொம்ப சரியாக அழகாக தெளிவாக இருக்கணும். பிரார்த்தனையில் குழப்பம் வந்துடுத்துனா கஷ்டம். தெளிகிறதுக்கு தான் பிரார்த்தனையிலேயே ஒரு குழப்பம் வந்துடுத்துனா அடுத்தவாளை பார்த்து பிரார்த்திக்கக்கூடாது. குரு நமக்கு எந்த வழியில் உபதேசம் பண்ணுறாரோ அதுபோல பிரார்த்திக்கணும், அதுதான் உத்தமம். அப்போ தான் தெளிவான ஒரு பக்தியை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா பக்தி ரொம்ப குழப்பமாயிடும், அப்படி கலங்கலாக போயிடும். கலங்கலாக இருக்கக்கூடாது, இது கலங்க விடக்கூடாது. பக்தி தெளிவாக இருந்துடுத்துனா சுலபமாக சுவாமி அனுபவிச்சுடலாம். துருவன், பிரகலாதன் இவெல்லாம் ரொம்ப தெளிவான ஒரு பக்தி பண்ண. அதனால தான் 5 வயசுலேயே சுவாமி அனுபவிச்சுட்டான். நம்மளும் சொல்கிறோம், நிறைய கோவில்களுக்கு போகிறேன், நிறைய சத்சங்கம் எல்லாம் கேட்குறேன், நிறைய பகவத் விஷயங்கள்லாம் படிக்கிறேன், ஆனால் இன்னும் சுவாமி கிடைக்கலே அப்படின்னா அந்த பக்தின்ற பாதை இன்னும் தெளிவாக அமையலேன்னு அர்த்தம். இல்லாட்டி தெளிவாக பிடிச்சிக்க நம்ம தயாராக இல்லைன்னா அடுத்த வாழை பார்த்து அது நன்னா இருக்குது போல இருக்கேன்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம பாதையை மாற்றிகிட்டே இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் ஒவ்வொரு பஸ்ஸாக சில சமயத்தில் எந்த பஸ் கிளம்புறதுன்னு தெரியாது. சில பேர் பார்த்துட்டு இருப்பா, கடை மாற்றி 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 ஏறிண்டே இருப்பா. கடைசியில் ஒரு பஸ்ஸை பார்த்தா இந்த பஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு கிளம்புன்னு இவா தீர்மானம் பண்ணி உட்காந்துட்டுருப்பா. கடைசியிலே இவா முதல்ல உட்காந்துன்ற பஸ்ஸு தான் முதல்லையே கிளம்பும். இப்போ இறங்கி ஓடவும் முடியாது, அந்த பஸ்ஸு கிளம்பிடும், ஃபுல்லாக ஆகிடும். இதை பார்த்தா இவா கூட உட்காந்தவெல்லாம் இறங்கி போயிருப்பா. முதல் பஸ்ஸில் உட்காந்துன்றது எல்லா பஸ்ஸும் மாறி கடைசியில் இவா மட்டும் உட்காந்துருப்பா. கண்டக்டர் பார்ப்பார், இன்னொரு 50 பேர் வரட்டும் உட்காந்துட்டு விட்டுடுவா. அந்த மாதிரி இந்த பக்தியில் இந்த மாதிரி நிறைய சமயங்களில் தவறான முடிவுகள் எடுத்துடுறோம். அப்படி எடுக்கப்படாது. தெளிவான பிரார்த்தனை, தெளிவான முடிவு. அதனால் மணக்கால் நம்பிகள் ரங்கநாதனிடத்திலே சரணாகதி பண்ணார். சரணாகதி ரொம்ப சுலபம். எனக்கு தெரியலேப்பா, நீ வழிகாட்டு. இது ஒரு கஷ்டமா? உலகத்தில் ஏதோ பல ஊர்களுக்கெல்லாம் போகிறோம், நமக்கு வழி தெரியல. அப்போ யாரையோ பார்த்து, சார் அந்த இடத்துக்கு போகிறது வழி என்ன சொல்லுங்கோளே. அவக்கு நமக்கு முன்ன பின்ன பழக்கம் உண்டா? அவன் நல்லவனா கெட்டவனா குடிகாரனா ஒன்றும் இல்லை. நம்ம ஓரளவுக்கு தீர்மானம் பண்ணி இவர் நல்லவராக இருப்பார், வழி சொல்லுவார், நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வரோம். நமக்கு அவருக்கும் பரிச்சயம் கூட கிடையாது. அப்போ அவளை நம்பி ஒரு முகவரி கேட்டால் அவள் வழி சொல்லும் பொழுது அதன்படி போனால் நமக்கு வழி கண்டுபிடிக்க முடியும்னா, பெரியவர்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்கா பகவானை நம்பி நிச்சயமாக வழி கிடைக்கும்ன்ற. இவ்வளவு பெரியவர்கள் நிரூபணம் பண்ணியிருக்க. ஆழ்வார்கள் முதற்கொண்டு எத்தனையோ பெரியவா திரும்ப திரும்ப சுவாமியினிடத்திலே சரணாகதி பண்ணால் எல்லா வழியும் தெளிவாக புலப்படும் அப்படின்னு தீர்மானமாக சொல்லியிருக்கா. அப்போ அதில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, உள்ள நுழைஞ்சு பார்க்கணும். அப்போ வழி தானாக கிடைக்கணும், நம்பிக்கை வேணும். அது பெரியவர்கள் சொன்ன வார்த்தையில் தீர்மானமான ஒரு நம்பிக்கை. இந்த டிவிலெலாம் நியூஸ் சொல்கிறா, எவ்வளோ தூரம் நம்புகிறோம்? பேப்பரில் நியூஸ் படிக்கிறோம், எத்தனை விஷயம். ஒரே நியூஸை நீங்கள் 10 பேப்பரில் வாசிங்கோளே, வெறுத்து போயிடுவேள். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் சத்தியமாக எழுதிருக்கவே மாட்டான். ஒரே நிகழ்ச்சியை ஒன்றும் வேண்டாம். நான் திருவனந்தபுரத்தில் இப்போ ஆராட்டு உற்சவம் நடந்தது, நாங்கள்லாம் அங்கே இருந்தோம். எத்தனை பேர் இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு யானையை போட்டு மதம் பிடிச்சு அது ஒரு யானையை படுத்த ஆரம்பிச்சிடும். நாங்கள் அத்தனை பேரும் கண்கொண்டு பார்த்துன்னு இருக்கோம். என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் 10 நியூஸ் பேப்பர்லேயும் 10 விதமான செய்திகள். சம்பந்தமே இல்லை, அவன் போட்ட ஒரு செய்தி கூட உண்மையாகவே இல்லை. நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், நம்ம அத்தனை பேரும் சாட்சி. நான் சொன்னேன் எல்லாருக்கிட்டையும், நான் மீடியாவை பற்றி குறை சொல்ல, நீங்களாம் வருத்த வரல பாருங்கள், 10 நியூஸ் பேப்பர்லையும் போட்டிருக்க நியூஸை பாருங்கோ, நம்ம அத்தனை பேரும் கண்ணெதிர்க்க அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம், எப்படி போட்டிருக்கான் பாருங்கோ அப்படின்னு. அப்போ யார் யாரோ சொல்கிறது எங்கெங்கேயோ நடக்கிறதா அவன் எழுதுறதெல்லாம் நம்புகிறோமே. அப்போ இதெல்லாம் நம்ப முடியும்னா ஆதிகாலம் தொட்டு வேதம் முதற்கொண்டு
மகாபாரதம் ராமாயணம்லேருந்து ஆழ்வார்கள் காலம் கடந்து ராமானுஜர் காலம் கடந்து இத்தனை காலம் வரைக்கும் பகவத் விஷயம் சத்தியம்னு நிரூபணம் பண்ணியிருக்குன்னா இதில் போய் சந்தேகப்பட்டோம்னா சரியில்லை. பெரியவா சொல்கிற விஷயத்தை நம்பணும். மணக்கால் நம்பிகள் அழகா தீர்மானம் பண்ணார், ரங்கா வழி காட்டு. அது என்ன விஷயமா வேணா இருக்கட்டும், அது லௌகீக விஷயமா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லாட்டி வீட்டில் ஏதானும் நம்ம மனசுக்கு ஒத்து வராமல் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வியாதிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி எதிர்காலத்தை பற்றிய கவலையாக இருக்கட்டும், இல்லாட்டி வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லாட்டி சில விஷயங்கள் தீர்மானிக்க முடியாமல் இருப்போம். இந்த வேலையை விடலாமா வேண்டாம், எதுவாக இருந்தாலும் பகவானிடத்தில் சரணாகதி பண்ணிட்டோம்னா அழகான வழி கிடைக்கும். பொண்ணு வேண்டாம், இப்போ கரண்ட்டு போச்சு, எல்லாரும் தேமேன்னு உட்காந்து இல்லை கரண்ட்டு வரும்னு யாராவது எழுந்து எங்கே ஆரப்பாங்க ஜென்ரேட்டர் போடுங்கப்பா கரண்ட்டு போயிடுதுப்பா ஏதானு சொன்னேங்களா? நானும் உட்காந்து நீங்களும் உட்காந்துன்றது ராதே கிருஷ்ணா சொன்னோம். கரண்ட் வந்ததா இல்லையா? ஜென்ரேட்டர் போட்டாலா இல்லையா? திருப்பி அழகாக கரண்ட் வந்து கொடுத்து ஜென்ரேட்டர் நம்ம ஏதான ஒரு முயற்சி பண்ணோமா சொல்லுங்க? ஒன்றுமே பண்ணல, வெறுமை நாமஜபம் பண்ணிட்டு நிச்சயமாக நடக்கும்னு உட்காந்தா நடக்கிறது இல்லையா? இந்த நம்பிக்கை தான் வேணும். அவாவா எழுந்து யார் ஜென்ரேட்டர் போடுறதுன்னு கேட்டோமா? யாரும் அதை பற்றி கவலைப்பட்டோமா? யார் பண்ணாலோ ஏற்பாடு பண்ணாலோ அவா ஜெனரேட்டர் போடுவான்னு நிம்மதியாக உட்கார முடிஞ்சது இல்லையா? யார் ஏற்பாடு பண்ணான்னு தெரியாது, ஜெனரேட்டர் ஆன் பண்ணுறது யாருன்னு தெரியாது, ஜெனரேட்டரில் அதில் உள்ள டீசலோ பெட்ரோலோ இருக்கான்னு தெரியாது, அங்கே ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காளா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கரண்ட்டு வரும்னு நம்பிண்டு சில மனுஷாலை நம்பி உட்கார முடியும்னா ஏன் பரமாத்மாவை நம்பி உட்கார முடியாது? பரமாத்மா நிச்சயமாக பண்ணுவார், பண்ணின்னு இருக்கார். நம்ம நம்பிக்கையோடு நம்ம கர்மாக்களை பண்ணிட்டு இருந்தோம்னா போதும். சரணாகதி, இதுக்கு தான் சரணாகதி. அவன் நடத்துவான், மரத்தை வச்சவன் தண்ணீர் ஊற்றுவான், ஊற்ற வேண்டிய தர்மம் அவனுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை தீர்மானமான திருடமான சந்தேகமில்லாத குழப்பமில்லாத தெளிவான நம்பிக்கை. தெளிவான நம்பிக்கை. ஒரு குழந்தைய தூக்கி அழகாக மேலே போடுறோம், தூக்கி போட்டு விளையாடுறோம், ஜாலியாக சிரிக்கிறதே. அச்சுச்சோ திடீர்னு அப்பா கொசு கடிச்சு அடிக்க போயிட்டு என்ன விட்டுட்டாருன்னா பயப்படுறதா? அது இல்லையே. திடீர்னு அப்பா நெஞ்ச பிடிச்சி விழுந்துட்டாருனா ஒன்றும் யோசிக்கலையே, அழகாக ஆனந்தமாக அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு, ஒரு சப்போர்ட் இல்லாமல் அழகாக அப்பா சிரிச்சு அப்பா இன்னும் போடு அப்படின்றது. அப்பா கையை விட்டு ஒரு 3 அடி மேலே போகிறது, ஒசரத்துக்கு எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் அப்பா அந்த குழந்தை சிரிக்கிறது பாருங்க, அதுக்கு பேர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து கொடுத்தனா அரக்ஷணத்தில் சுவாமியை உணர்ந்துடலாம். இந்த மணக்கால் நம்பிகள் ரொம்ப அழகா ரங்கனிடத்தில் ஒப்படைச்சா, ரங்கா எனக்கு தெரியாது, இந்த ஆளவந்தார உன்னுடைய சரண கமலத்தில் சேர்ப்பிக்கணும், இந்த ஜீவன் உன்னுடைய சரண கமலத்தை அடையணும் அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணா எனக்கு வழிகாட்டு, உன்னால முடியும். நீ வழி வச்சிருக்காய், எனக்கு புலப்படலை. எல்லாத்துக்கும் வழி உண்டு, எல்லா விஷயத்துக்கும் தீர்வு உண்டு. நம்ம குழம்பின மனசா இருக்கிறதுனாலே நமக்கு தெரியல. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, வழி இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் கிடையாது, பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம குழம்பி இருக்கோம், இதுவா அதுவா அதுவா அதுவான்னு ஆசைவயப்பட்டு நம்ம தப்பான முடிவுகள் எடுக்கிறதுனால தீர்வுகள் தெரியறது இல்லையா ஒழிய தெய்வம் தீர்வு கொடுத்துட்டு தான் இருக்கு. அழகா ஒரு பிரார்த்தனை பண்ணார், எதிர்ச்சையா ராஜாவுக்கு சமையல் பண்ணி போடக்கூடிய சமையல்காரரை பகவான் காட்டி கொடுத்துட்டான். பகவான் வழி ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சில வழிகள் இப்படி தான் வரணும்னு கற்பனையில் போயிடுறோம். அதனால் பகவான் காட்டுற அழகான வழிகள் நமக்கு புலப்படுறது இல்லை. குழந்தைகள் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. அவ எப்படி சொன்னால் கேட்பான்ற வழியை சுவாமி வச்சிருக்கார், அதை கண்டுபிடிக்கணும், அதுதான் உத்தமம். என்ன சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டேங்கிறதே அப்படின்னா சுவாமி அதான் சொல்றார், எத்தனை காட்டினாலும் நீ பார்த்து தொலைய மாட்டேங்கிறியேன்றார் நம்மளை பார்த்து. நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் சுவாமி நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கார். அறிவே இல்லையா சுவாமிக்கு? அறிவே இல்லையா? நானும் உனக்கு வழி காட்டின்னு இருக்கேன்னு. அது இந்த ஜென்மா மட்டும் இல்லை, கோடி கோடி ஜென்மாவாக வழி காட்டின்னு இருக்கா. சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேன். நம்ம சொல்கிற மாதிரி எடுத்து வாழ சுவாமி சொன்னால் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்? நானும் சொல்லிட்டு தானே இருக்கேன், எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், எத்தனை விதமாக சொல்லிட்டு இருக்கேன். புத்தியில் உரைக்க மாட்டேங்கிறது பகவானுக்கு புத்தியில் உரைக்கவே உரைக்காதா? எத்தனை தடவை சொல்கிறது அதே தான். ஆனாலும் சுவாமி ரொம்ப உச்சிதம் சொல்லிகிட்டே இருக்கார் நம்ம திருந்துற வரைக்கும். மணக்கால் நம்பிகளுக்கு அழகா ஆளவந்தாருக்கு சமையல் பண்ணி போடக்கூடிய சமையல்காரரை காட்டி கொடுத்துட்டார். மணக்கால் நம்பிகள் பார்த்தார், இது ரங்கனே காட்டி கொடுத்த வழி, ரங்கனை நம்பினா வீண் போகவே மாட்டான், ரங்கனே காட்டி கொடுத்த வழின்னு முடிவு பண்ணிட்டார். அழகா அவரிடத்த கொஞ்ச நாள் இப்படி பேசிட்டு இருந்தார், பழகினார். ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டார். தூதுவளை கீரைன்னா ரொம்ப பிடிக்கும், தூதுவளை கரியமுது அப்படின்னு. உடனே அழகா பார்த்தார், அன்னிலேருந்து தூதுவளை கீரை கொடுத்துட்டே இருந்தார். 6 மாதம் அதோட காயும் கீரையும் ரொம்ப நன்னா இருக்கும்.
அழகா அது கொடுத்துட்டே இருந்தார். ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ரங்கநாதன் இடத்துல பிரார்த்தனை பண்ணார், ரங்கா நீ சொன்ன மாதிரி அழகா எல்லாம் பண்ணிட்டு இருக்க, 6 மாதம் ஆச்சு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. பகவான் ரங்கனே சங்கல்பம் பண்ணால் ஒரு பெரிய மழை பெஞ்சது. இவரால் கொண்டு போய் கொடுக்க முடியல. பார்த்தார், இதுவும் ரங்கனுடைய கிருப்பை, ஒரு 2-3 நாள் நிறுத்திடுவோம். நிறுத்திட்டார். பகவான் எப்படி வேணாலும் நமக்கு வழி காட்டுவான். இங்கே நிறுத்தியாச்சு. அங்கே ராஜாவுக்கு சமையல் பண்ணி போடுறார். சமையலில் பார்த்தார், எல்லாம் பரிமாறி ஆச்சு. தூதுவளை கரியமுது இல்லை. உடனே ராஜா பார்த்தார், எங்கே தூதுவளை கரியமுதை காணலேன்னுட்டார். எப்பொழுதுமே ஒரு பொருள் இல்லைன்னா தான் அதுக்கு விலையே, அப்போ தான் அதுக்கு மரியாதையே, இல்லாட்டி அதுக்கு ஒரு விலை கிடையாது. அப்படித்தானே இவெல்லாம் தள்ளுபடியெல்லாம் போடுறான். இத்தனை நாள் வரைக்கும் தான், இன்றே கடைசி 3 நாள், ஆடி மாதம் மட்டுமே லிஸ்ட்டு போடுவா. அவளுக்கு உங்களுக்கு தானே அது என்னை விட. அப்போ அதில் விழுந்தடிச்சுட்டு ஓடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு இல்லைன்னு உடனே யார் என்னது விசாரிச்சார். ஒரு வயசான பிராமணர் கொண்டு வந்து தரார். எதுக்காக கொடுக்குறார்? நீங்கள் நன்னா இருக்கணும்னு கொடுக்குறார், இவ்வளவுதான். ஆளவந்தாருக்கு இதே சிந்தனை. யார் அது? ஒரு வயசான பிராமணர் என்னுடைய சரீரத்து மேலே அக்கறை கொண்டு டெய்லி இந்த தூதுவளை, முள்ளு செடி வேறு அது எப்படி டெய்லி கொண்டு வரார் அப்படின்னு யோசனை பண்ணி தான் 2-3 நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்தாரான்னு கேட்டுருக்கார். வரலேன்னு பதில். சமையல்காரன் தனக்கு தெரிஞ்சவாக்கிட்டலாம் சொல்லிட்டு வருவாரே, பார்த்துருக்கலாம் இந்த பக்கம், யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு 4-5 நாள் கழித்து வந்தார் மணக்கால் நம்பிகள். சமையல்கார், அப்பா வந்தேடாடா, ராஜா என்னை போட்டு குடஞ்சி எடுத்துட்டு இருக்கார், வாரும் அப்படின்னு அழிச்சுட்டு போய் ராஜா முன்னாடி நிற்க வச்சுட்டார். மணக்கால் நம்பிகள் கண்களில் ஆனந்த பாஷம். ரங்கா எவ்வளவு சுலபமாக கொண்டு வந்து ராஜா முன்னாடி நிற்க வச்சுட்டி. சாதாரணமாக ராஜாவுக்காக நம்ம ஏங்குவோம், ஒரு ஏழை இருக்கா வச்சுக்கோங்க, பணக்காரனுக்காக அவன் ஏங்குவான். அந்த பணக்காரன் ஒரு ஏழைக்காக ஏங்கிறதெல்லாம் உலகத்தில் நடக்காத காரியம். ஆனால் ரங்கனுடைய திருவடிகளில் விழுந்தால் ஒரு ராஜா கூட ஒரு சாதாரண ஒரு ஏழை பிராமணன் யாரது ஏங்கினார்னா சுவாமியை பிடிச்சுனுடும் அப்படின்னா நடக்காத காரியங்கள் எல்லாம் நடத்தி காட்டுவார். அகடிதகடனா சாமர்த்தியம். எதெல்லாம் நம்மாலே ஆகாதோ அத்தனையும் செய்யக்கூடிய சாமர்த்தியம் சுவாமிக்கு உண்டு. உடனே அழகா ஆளவந்தார் கேட்டார், எனக்காக இவ்வளோ தூரம் கொண்டு வரல, உமக்கு என்ன வேணும், ஏது வேணும், தனம் வேணுமா, நகரம் வேணுமா, நாடு வேணுமா, கிராமம் வேணுமா, என்ன வேணும்னார். மணக்கால் நம்பிகள், ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கொடுத்து வாங்குற நிலமையில் நான் இல்லைன்னுட்டார். எவ்வளோ திமிர் இருக்கணும். ராஜாவை பார்த்து நீங்கள் கொடுத்து வாங்குற நிலமையில் நான் இல்லைன்னுட்டார். ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது நான் கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டிய நிலைமையில்னா என்ன அர்த்தம்னார். மணக்கால் நம்பிகள் சொன்னார், உமக்கு வேண்டிய ஒரு பெரிய தனம் என்னிடத்துல இருக்கு. அப்படியா அப்படின்னார். எல்லாருக்குமே ஒரு தனம் கிடைக்கிறதா சந்தோஷம் தானே. அப்படியானார். ஆமாம், அது உங்கள் மூதாதையர்கள் சேமித்து வச்ச தனம், முப்பாட்டன் காலத்திலேருந்து உமக்காக இருக்கிற தனம். அப்படியா, சரி சந்தோஷம், எங்கே இருக்குது ஏது இருக்குன்னார். அதெல்லாம் உடனே சொல்ல முடியாது, நான் நினச்ச போதெல்லாம் உங்களை வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்கோன்னுட்டார். ராஜாவும் அனுமதி கொடுத்துட்டார். ஒவ்வொரு நாளாக வந்தார். பகவத்கீதையை சொன்னார். பகவத்கீதை சத்தியமாக பகவானை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியம். அந்த காலத்திலலாம் அந்த புதையல் இருக்குதுன்னு சொல்லி இப்படி அழகாக ஏதான ஒரு மேப்பெல்லாம் எழுதி வச்சு ஒரு குறியீடுலாம் போட்டிருப்பா இல்லையா, அந்த மாதிரி பகவான்ற ஒரு தனத்தை காட்டக்கூடிய ஒரு புதையல் ரகசியம்தான் பகவத்கீதை. வேதம், ராமாயணம், மகாபாரதம், திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் பகவான்ற நீங்காத செல்வத்தை நமக்கு காட்டும்படியான ரகசிய குறியீடுகள். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரகசிய குறியீடுகள். அதனால வேதத்துக்கு மறைனே பேர். மறைச்சி சொல்கிறதா, நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறது. இந்த குறியீடுகள்லாம் எல்லாருக்கும் புரியவே புரியாது. சில பேருக்கு மட்டும்தான் புரியும், விஷயம் தெரிஞ்சவாளுக்கு தான் புரியும். அவள் சொல்கிறத விட நமக்கு இப்படி புரியும். அந்த மாதிரி அழகாக பகவத்கீதை கேட்டு 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 ஆள வந்தார். பார்த்தார், மேனி சிலிர்த்தார். இந்த பகவத்கீதையுடைய சாரமாகிய சுவாமியை நான் அடையணும், எனக்கு அது வேணும், நீங்கள் சொல்கிற தனம் வேண்டாம் அப்படின்னு விட்டார். இப்போ மணக்கால் நம்பிகள் சொன்னார், நான் சொன்ன தனமே அதான்ப்பா, முப்பாட்டன் காலத்திலே நமக்கு உரிமையுடைய ஒரு தனம், நமக்கு ஹிந்து தர்மத்தில் பிறந்துட்டோம், பாரத பூமியில் பிறந்துட்டோன்ற ஒரு காரணத்தினாவே எனக்கு ஸ்ரீரங்கம் கோவிலில் நுழையறதுக்கான பூரண அதிகாரம் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் சத்தியமாக உண்டு உண்டு உண்டு. அதுதான் ஹிந்துன்ற ஒரு காரணத்துக்காக தானே திருச்செந்தூரில் நுழையிறோம். இந்துன்ற ஒரு காரணத்துக்கான திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிக்கிட்ட போய் நிற்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாச்சு. திருவனந்தபுரத்துலலாம் ஃபாரினர்லாம் நுழைஞ்சிட முடியாது. ஹிந்து தர்மத்தில் இருக்கிறவா மட்டும்தான் அனந்தபுர பத்மநாபனுடைய கோவிலில் நுழைஞ்சு பத்மநாபனை சேவிக்க முடியும். அழகாக அழிச்சுட்டு போனார். எங்கே இருக்குன்னார், வாரும் 2 ஆற்றங்கரைக்கு நடுவில் 1000 தலை பாம்பு காவல் காத்து கொண்டிருக்கிறதாம். அழிச்சுட்டு போனார். நேர காவேரி மத்தியத்தில் படுத்துன்னு இருக்கக்கூடிய அழகான கருமாணிக்கத்தை ரங்கராஜனை
அரவணை மேல் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளை துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் அப்படின்னு பெரியாழ்வார் எந்த ரங்கன் காலில் விழுந்தாரோ, எந்த ஆண்டாள் ரங்கநாதன் மணாளனா பிடிச்சாலோ, எந்த ரங்கநாதனுக்குள்ள திருப்பானாழ்வார் இன்னைக்கும் ஆனந்தமாக இருக்காரோ அந்த ரங்கநாதனை காட்டி கொடுத்துட்டார். இந்த செந்தாமரை பாதங்கள், அழகான கருணையில திருமேனி, ஆச்சரியமான விரல்கள், அதிவிசேஷமான நகங்கள், அத்தியாச்சரியமான கணுக்கால்கள், தங்கத் தண்டை, தங்கச் சலங்கை, அதிவிசேஷமான பட்டு பீதாம்பரம், அத்தியாச்சரியமான முழங்கால்கள், முட்டி பருத்த தொடை, சிற்றிடை பட்டு பீதாம்பரம், இடுப்பில் அழகான உட்யானம், அழகான நாபிக்கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், அழகான ஒரு கை அப்படி நீட்டின்னு ஒரு கை அப்படி வச்சுண்டு புஜங்க சயனத்தில் அழகான கருஞ்செங்கு கழுத்து, செங்கனிவாய், அற்புதமான முத்து பற்கள், தீர்க்கமான நாசிகள், செந்தாமரை கண்கள், கண்ணாடி போன்ற கண்ண பிரதேசம், கொழுக்கு முழுக்குன்னு இருக்கார ரங்கன். அவ்வளவு அழகான அந்த திருமேனி, அழகான காதுகள், மகர குண்டலம், அழகான கேசம், அதுக்கு மேலே கிரீடம், சாக்ஷாத் மன்மதனாக 1000 தலை பாம்பு காவல் காத்துன்னு இருக்க சௌக்கியமாக அப்படி ஒய்யாரமாக போக சயனத்தில் படுத்துன்னு இருக்கா. கேட்கும் பொழுதே சந்தோஷமாக இருக்குன்னா டெய்லி பார்க்குற அவ்வளோ பாக்யவான். போய் பார்த்தாராம் ஆள வந்தார். இதுவோ நீர் சொன்ன தனம்னார், இதை தவிர வேற தனமும் உள்ளதோ அப்படின்னார். இதுவே தனம்னார். திருவடியை இறுக்கி பிடிச்சின்றார். ரங்கா ரங்கா ரங்கான்னு கதறினார். ரங்கன் தன் திருமேனி சௌந்தரியத்தை உள்ளபடி காட்டி கொடுத்துட்டான். அழகா மணக்கால் நம்பிகள் கேட்டார், எப்படி இந்த தனம்னார்? எனக்கு இனிமேல் நாடு வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், ராஜ பதவி வேண்டாம், எல்லாத்தையும் விட்டார், சந்நியாசம் வாங்கின்றார், ரங்கனே கதின்னு இருந்தார். அப்படி இழுக்கக்கூடிய ஒரு ரங்கன். பரிமளம் அவ்வளவு அழகா இழுக்கிறான். பரிமள ரங்கனாச்சு. அழகழகடன் இழுத்துட்டான். மணக்கால் நம்பிகள் கண்கள்ல ஆனந்த பாஷம். ரங்கா, உன் பக்கம் சம்பந்தமே இல்லாம ராஜ்யம், சுகம், மனைவி, குழந்தைகள் இப்படியே லௌகீகத்தில் வாழ்ந்துன்றதை பிடிச்சி இழுத்துட்டியேப்பா, நீ எப்பேற்பட்ட கருணாசாகரன்னு கதறி அழுதாரம். அத்தனை வசத்தி ரங்கநாதன். அதனால நாளைக்கே நம்மளையும் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கி அழிச்சுன்னு போயிடுவார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவாவா பக்குவத்துக்கு தகுந்தா போலே ரங்கனுடைய கிருபை. எத்தனையோ பேர் சம்சாரத்தில் இருந்துட்டே ரங்கன் அனுபவிச்சிருக்கா. பெரியாழ்வாரெலாம் சன்னியாசம் வாங்கி